1, 2, 3, 4 ரெடி. டியூப் தமிழ் வணக்கம். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறி 10வது ஆண்டு. இந்த 10வது ஆண்டில் பிரிட்டன் வெற்றி பெற்றதா? பிரிக்ஸ் என்றால் மிக முக்கியம். பிரிட்டன் ஒரு சூப்பர் ஸ்டேட். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற நாடுகள் எல்லாவற்றையும் விட அதுவே பெரிய நாடு என்பதை ஐரோப்பா ஏற்றுக்கொண்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருப்போம். இல்லையேல் தனியாக சென்று சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்தை மறுபடியும் நிலைநாட்டுவோம் என்று ஆரம்பிக்கப்பட்ட பிரிக்ஸ் 10 ஆண்டுகளில் படுதோல்வி அடைந்திருக்கின்றது என்பது டென்மார்க்கினுடைய பொருளாதார நிபுணர் ஊல்ட்ரிக் காரல் பை எழுதியிருக்கின்ற பொருளாதார கட்டுரையினுடைய முக்கியமான தகவல்கள் இந்த செய்தியில் இடம்பெறுகின்றன. பிரிட்டனை பொறுத்தவரையில் கடந்த 10 ஆண்டு காலத்தில் 7 பிரதமர்களை மாற்றி இருக்கின்றார்கள். பிரிக்ஸ் சொல்லி இருக்கின்ற முக்கிய செய்தி இதுவாகும். இரண்டாவதாக, பிரிட்டனுடைய எதிர்காலம் மிகவும் இருள் நிறைந்ததாக இருக்கின்றது. அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் ஏறத்தாழ கலாப்ஸ் அல்லது வங்குரோத்து நிலைக்கு செல்லக்கூடிய ஆபத்தான கட்டத்தின் விளிம்பு நிலைக்கு வந்திருக்கின்றது. எதிர்பார்த்த வெற்றி எதையும் அது தரவில்லை. பிரிட்டனுடைய ஆட்சி முன்னர் பிரிட்டனை வீழ்த்திய வரவிற்கு மீறிய செலவு செய்த பிரதமர் ஒருவருடைய காலத்தை போல மிக மோசமான வாக்குறுதிகளை கொண்டதாக இருக்கின்றது. இப்பொழுது புதிதாக வருகின்ற பிரதமர் கூட கூறியிருக்கின்ற வாக்குறுதிகள் பிரிட்டனுடைய வருமானத்திற்கு மீறிய செயலாக இருக்கின்றது. பிரிக்ஸுக்கு பின்னதாக பிரிட்டன் வடபுலம் தென்புலம் என்று உடைந்திருக்கின்றது. பிரிட்டனுடைய வயதானவர்களும் இளையோருக்கும் இடையே வெடிப்பு விழுந்திருக்கின்றது. குடும்பங்களுக்கு இடையே பொருளாதார சரிவினால் பிரிவு விழுந்திருக்கின்றது. இது பிரிட்டன் ஐரோப்பாவில் இருந்து பிரிந்து தன்னைத்தானே பிளவுபடுத்தி கொண்டதாக இருக்கின்றது. பிரிட்டனில் நடைபெற்றிருக்கின்ற மிகப்பெரிய பொருளாதார தவறு என்னவென்றால், பிரிட்டனில் இருக்கின்ற தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய உள்ளக கட்டமைப்புகளை சீர் செய்யவே இல்லை. வங்கிகளில் கடனை எடுப்பதில் இவர்கள் காட்டுகின்ற ஆர்வம் அமோகமாக இருக்கின்றது. அந்த பணத்தை எடுத்த பின்னர் தங்களுடைய தொழில் நிறுவனத்தை சர்வதேச தரத்தில் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதில் எந்த அக்கறையும் கொள்ளாமல் அப்படியே அதே போலவே அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் 10 ஆண்டுகளாக. அந்த பணம் இங்கே தெரியவில்லை. ஆனால் கழிவு நீரை ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகளில் எல்லாம் பல பில்லியன் லீட்டர்களை சரியான முறையில் கையாளாமல் கலக்கவிட்டு சூழலை மாசுபடுத்துவதில் பெருவெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இவர்கள் ஏற்படுத்திய சூழல் மாசு இவர்களுக்கு வழங்கிய கடன் பணத்தினுடைய விளைவாக இருக்கின்றது. அவ்வளவு பணத்தை செலவழித்தால் கூட இந்த மாசை மீட்டெடுக்க முடியாத அளவிற்கு பிரிட்டனுடைய உள்ளக கட்டமைப்புகளும் பிரிட்டனுடைய தனியார் நிறுவனங்களினுடைய தகுதி குறைவான செயல்களும் இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டுகின்றார். இரண்டாவது பெரிய விடயம், பிரிட்டனில் இருக்கின்ற நகரங்களில் ஒரு சில நகரங்களில் மட்டுமே பிரகாசம் தெரிகின்றது. மற்ற இடங்களில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாமல் அதே போரடிக்கின்ற அன்றாட நிகழ்வாக இருக்கின்றது. அதை பார்க்கின்ற பொழுது மற்ற ஐரோப்பிய நாடுகள் வளர்ந்தது போல பிரிட்டன் வளர தவறிவிட்டதை காண முடிகின்றது. மேலும் பிரிட்டனுடைய கடனை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் அந்த நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்திக்கு சமனான அளவில் கடன் இருக்கின்றது. கடந்த 5 வருட காலத்தில் பிரிட்டன் கட்ட வேண்டிய வட்டியானது 2 மடங்காக உயர்வடைந்திருக்கின்றது. அதற்கேற்ற வருமானம் வந்திருக்கின்றதா என்றால் இல்லை என்றுதான் அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் பிரிட்டனுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டர்மர் அவர் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். அவரை பொறுத்த வரையில் அவர் 2 தோணியில் கால் வைத்து சென்றதே பிரிட்டனுடைய இன்னொரு வீழ்ச்சிக்கு அடையாளமாக இருக்கின்றது. அமெரிக்கர்களையும் சமாதானப்படுத்தி சமகாலத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் சமாதானப்படுத்தி இங்குமில்லாமல் அங்குமில்லாமல் பயணித்து 2 படகுகளும் விலகி செல்ல குத்தன அவருடைய அதிகாரம் கடலில் விழுந்திருக்கின்றது. இப்படி ஒரு வேலையை அவர் செய்திருக்க கூடாது என்று அவர் தெரிவிக்கின்றார். தொழிற்கட்சியினுடைய தவறு இதுவாகும். அதேவேளை நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிக மோசமான நிலைக்கு கொண்டு சென்றது தொழிற்கட்சி மட்டும்தான் என்று கூறிவிட முடியாது. பிரிட்டனுடைய கன்சர்வேட்டிவ் கட்சி, அந்த கட்சி ஏற்கனவே திவால் பொருளாதாரம் ஒன்றை விட்டுத்தான் ஓட்டம் எடுத்து சென்றது. இந்த ஓட்டத்தின் பின்னர் நாட்டை பொறுப்படுத்த தொழிற்கட்சி பல வாக்குறுதிகளை வழங்கியது. பப்களுக்கான வரிகளை குறைப்போம், எனவே மதுபானம் அருந்துவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு ஆசைப்பட்டது. பல வாக்குறுதிகளை அள்ளி வழங்கியது. இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நாட்டின் கல்லாப்பட்டியில் எலி படுத்திருக்கின்றது என்பதை திறந்து பார்க்காமல் கனவில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதன் பின்னர் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் வரியை உயர்த்த தொடங்கினார்கள். மக்கள் ஆத்திரமடைந்தார்கள். ஆத்திரம்
நஷ்டமடைந்தது மாத்திரம் அல்லாமல் இவர்கள் சம்பள உயர்வை ஏற்படுத்தவில்லை. அரசு துறையில் இருப்பவர்களுக்கு மட்டும் குறிக்கப்பட்ட சம்பள உயர்வு ஏற்பட்டு இருக்கின்றது. சாதாரண தனியார் துறைகளில் எதுவுமே நடைபெறாமல் போயிருக்கின்றது. இதை பார்க்கின்ற பொழுது OECD என்கின்ற சர்வதேச பணக்கார நாடுகளினுடைய அமைப்பினுடைய அறிக்கையில் பிரிட்டனினுடைய வடபுலத்திலே முதலீடுகள் OECD நாடுகளில், இதில் ஜப்பான் வரை அங்கத்துவ நாடுகள் இருக்கின்றன, அனைத்தும் பணக்கார நாடுகள். இந்த முதலீடு மிக மோசமாக கடைசி நிலையில் இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் யுனிக்கான ஒரு வேகத்தை காட்டுவதில் பிரிட்டன் கடைசி இடத்தில் இருக்கின்றது. இது எல்லாம் எதற்காக நடைபெற்றது? பிரிக்ஸ் மூலமாக பிரிட்டன் காண துடித்த கனவுகள் எதையும் காண முடியாமல் போனதுதான். பிரிட்டனுடைய முக்கியமான பகுதிகளில் வேல்ஸ், ஸ்காட்லாந்து, அயர்லாந்து ஆகிய பகுதிகளில் பிரிவினை கட்சிகளே இன்று முக்கியம் பெற்றிருக்கின்றன. நைல் பெராஜ், இவர் பிரிக்ஸ் வெளியேற்றத்தில் முக்கியமாக இருந்தவர். இவருடைய கட்சி இப்பொழுது UK ரிஃபார்ம் முன்னணியில் நிற்கின்றது. அதேவேளை பசுமை கட்சி இளையோர்களினுடைய 50% ஆதரவை பெற்றிருக்கின்ற இடதுசாரி கட்சியாக இருக்கின்றது. பிரிட்டனினுடைய கன்சர்வேட்டிவ், லேபர் ஆகியன பிரிட்டனை ஆள முடியாத தகுதியற்ற இடத்திற்கு இந்த 10 ஆண்டுகளில் செல்வதில் வெற்றி பெற்றிருக்கின்றன என்பது உல்ரிக் காரல்பையினுடைய செய்தியாகும். டென்மார்க் பெர்லின்ஸ்க் பத்திரிகையில் இது வெளியாகி இருக்கின்றது. பிரிக்ஸை ஏற்படுத்துங்கள், பிரிட்டனை பிரிந்து செல்ல வையுங்கள், 10 வருடங்களில் ஜெர்மனியை முந்தி காட்டுகின்றோம் என்று முழங்கினார்கள். ஜெர்மனி பிரிட்டனை போல மோசமான நிலைக்கு சென்றது உண்மைதான். ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் உள்ள வித்தியாசம், தன்னுடைய தவறுகளை ஜெர்மனி கண்டுபிடித்து திருத்த ஆரம்பித்திருக்கின்றது. பிரிட்டன் தன்னுடைய தவறுகளை தெரிந்தாலும் நான் ஒரு பழமை மிக்க நாடு என்று கூறி எந்த தவறுகளையும் திருத்தாமல் இருக்கின்றது. இதுவே பிரிட்டனுடைய வீழ்ச்சி என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். நடுத்தர குடும்பங்கள், ஏழைகளுடைய குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகள் வேலை வாய்ப்பிற்கு செல்ல முடியாத அளவிற்கு கல்வி தரத்தில் பின்தங்கி இருக்கின்றார்கள். அவர்களை மீட்டெடுப்பதற்கான எந்த பணியும் உருப்படியாக செய்யப்படவில்லை. G7 பணக்கார நாடுகளில் உற்பத்தி திறன் மிகவும் குன்றிய நாடாக பிரிட்டன் இருக்கின்றது. பிரிட்டனுடைய முன்னைய பிரதமர் லிஸ் ட்ரஸினுடைய ஆட்சி காலத்தில் கடன் பத்திரங்கள் பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது, நாம் நினைத்ததை செய்வோம் என்று பிரிட்டனுடைய கல்லாப்பட்டியில் பணம் இல்லாமல் இருக்க வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி திவால் நிலைக்கு நாட்டை கொண்டு சென்ற அவருடைய காலம்தான் இப்பொழுது வந்திருக்கின்றது. ஆட்சிக்கு வருபவர்கள் கல்லாப்பட்டியில் என்ன இருக்கின்றது, வருமானம் எப்படி வரப்போகின்றது, வரவு 8 செலவு 10 விவகாரம் இருக்கின்றது, அரசியல் பொதுவழியில் நின்று நாம் நினைத்தவாறு வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு பின்னர் எதையும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடாது என்பதை இதுவரை கால நீண்ட ஜனநாயக வரலாற்றில் கற்றுக்கொள்ளாமல் சிறு பிள்ளைகளாக இன்றிருக்கும் ஜென்சி தலைமுறை போல வயதானவர்களும் நடந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த ஆக்கம் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது. இப்பொழுது பிரிட்டனில் இளைஞர்கள் வேலையின்மை வெடித்திருக்கின்றது. ஐரோப்பாவில் மிக மோசமான குடிநீர் பாவனை கொண்ட நாடாக இன்று பிரிட்டன் இருக்கின்றது. 10 ஆண்டு காலத்தில் பிரிட்டன் பிரகாசமான எதிர்காலத்தை தரும் என்று கூறியதெல்லாம் வெறும் பொய்யாக மாறி இருக்கின்றது. ஐரோப்பாவில் இருந்து பிரிட்டனை பிரியுங்கள், மிகச்சிறந்த காலம் வரும் என்று கூறியவர்களில் டொனால்ட் ட்ரம்பும் ஒருவர். இப்பொழுது பிரிக்ஸ் தந்திருக்கும் பாடம் பிரிட்டனை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாகும். பிரிக்ஸ் விலகி செல்வது பிரகாசமான ஓர் எதிர்காலத்தை தரும் என்பது பொய் என்பதை 10 ஆண்டு காலம் ஐயத்திற்கு இடமின்றி நிரூபித்து இருப்பதாக உல்ரிக் காரல்பையினுடைய இந்த பொருளியல் ஆய்வு தெரிவிக்கின்றது. பிரிட்டனில் இப்பொழுது இதுதான் யதார்த்தமாக நடைபெறுகின்றது. பிரிட்டனை எப்படி மீட்பது? முதலாவது உலக மகா யுத்தம் ஆரம்பித்த பொழுது, 2வது உலக மகா யுத்தம் ஆரம்பித்த பொழுது இப்படியான வீழ்ச்சியை பிரிட்டன் சந்தித்திருந்ததும், அதன் பின்னர் அது போருக்கு சென்றதும், பல நியாயங்களை கூறியதும் 2வது உலக மகா யுத்தத்தின் மறுபக்கத்தை வாசிப்பவர்களுக்கு புரிய முடியும். எனவே அப்படியான ஒரு ஆபத்தான இடத்திற்கு இப்பொழுது நாட்டை கொண்டு வந்து பதவி விலகி செல்கின்றார் கெய்ர் ஸ்டார்மர். 10 ஆண்டு காலத்தில் பிரிட்டன் வீழ்ச்சி பாதையில் சென்றிருக்கின்றது என்பது இந்த ஆய்வாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.